இன்றைக்கும் நாம் நல்லவங்களாக ஆகுவதற்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு பிரச்சனை தாராக வந்துடுது. அவர் ஏதோ நம்மளை திட்டாரு வசித்தாருன்னு வைங்க. நாம் பொறுமையாக இருந்து மன்னித்து விட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னா, அப்பா நீங்களாம் மன்னிச்சிருப்பான், அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை தண்டிக்க மாட்டான். உங்களுக்கு அருமையான பகுத்தறிவை கொடுத்து உணர வைப்பான். உணர வைக்கிறதுன்னு சொன்னால், நீ செஞ்ச தப்புப்பா, மனசுக்குள்ளேயே மன்னிச்சிக்க, இனிமேல் அப்படி செய்யாத அப்படின்னு விட்டு ஒரு அதைத்தான் நான் பார்த்து கொள்வேன்தான். பகுத்தறிவின் மூலமாக நீ உணர்ந்து அதை மன்னித்து விட்டு அவருக்கே நீ பார்த்த இடத்தில் சலாம் சொன்னீங்கன்னு பிற்பாடு உங்களுக்கு புரியும். இறைவன் இவனுக்கும் பறக்கத்து கொடுத்து, இந்த பறக்கத்தை கொண்டு அவன் குடும்பத்துக்கும் பறக்கத்தை கொடுத்து, அவன் தாய் தாப்பனுக்கும் பெற்றவர்களுக்கும் பறக்கத்தை கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ மன்னிக்கிறது மனிதனுடைய பொறுப்பு, பொறுமையாக இருப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறான்.